வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகம் வருகின்ற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரை 40 நாட்கள் இந்த குரு மங்கள யோகம் இருக்க போகுது. இந்த குரு மங்கள யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாயாகப்பட்டவர் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி பயிற்சி ஆகும்போது மகரத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் அடைகிறார். இது ஒரு நல்ல விஷயம். இந்த செவ்வாய் பகவான் கடந்த காலத்துலலாம் கடந்து வந்த ஒரு பயிற்சியை விட இதுதான் முக்கியமான பயிற்சி. அந்த செவ்வாய் பகவான் உச்சமாகும் போது தன்னுடைய பலத்தை முழுவதுமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போறார். அதே சமயத்தில் அந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய வீட்டிலிருந்து மகர ராசியிலிருந்து 4ஆம் பார்வையாக கேந்திர பார்வையாக அந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானை பார்வையிடுகிறார். இந்த 40 நாட்கள் அந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொடுக்கின்ற பலன்கள் தான் குரு மங்கள யோகம். இந்த குரு மங்கள யோகத்தினால இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு தூசு மாதிரி. என்ன இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் நம்ம அனுபவித்தோமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 40 நாட்கள் இருக்க போகின்றது. அதை பற்றி நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் என்னுடைய தகவல்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்த வண்ணம் இருக்கும். அதே சமயத்தில் ஒவ்வொரு பதிவிலும் ஆன்மீக சம்பந்தமான சில இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த தெய்வத்தை வழிபட்டால் அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் எந்த அளவுக்கு குறையும்ன்றத நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருப்போம். அதனால் எந்த பதிவையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சம் பெற்று குரு பகவானை பார்க்கும்போது ராசிக்கு அதிபதியும் கூட அதே சமயத்தில் ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்திற்கு உரியவரும் ராசிக்கு அதிபதியும் கூட அந்த செவ்வாய் பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல அதாவது ஜெயஸ்தானத்தில் இருக்கிறார். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். அந்த முயற்சியாகப்பட்டது இதுவரைக்கும் நீங்கள் செய்த முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தடைகளாக தான் இருந்திருக்கும். அந்த தடைகளிலிருந்து வெளிவரக்கூடிய நேரம்தான் இந்த 40 நாட்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லாத்துலேயுமே ஒரு பொறுமையாக இருப்பாங்க. இந்த அளவுக்கு தான் நம்ம பொறுமையாக இருக்கணும். எல்லோருமே சரி ஒரு பொறுமையின் எல்லைக்கு வரைக்கும் சென்று விடுவார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் யாராலையும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பொதுவாகவே கோபம் அதிகமாக உள்ளவர்கள். ஆனாலும் அந்த கோபத்தை வெளிக்காட்டாமல் தன்னுடைய செயல்கள் எல்லாம் வெற்றி அடையும் வரை பொறுமையாக காத்து கொண்டு இருப்பவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். அதே சமயத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் மிகுந்த பாசம் உடையவர்கள். எந்த அளவுக்கு இவர்கள் மற்றவர்கள் மீது பாசம் வைத்திருந்தால் அவர்களுடைய எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி ஒருத்தர் நம்மளுக்கு இது செய்வார் அதை நினச்சி நம்ம அவங்க கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கணும் அப்படின்னு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி பாசத்தை வைப்பவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். அதே சமயத்தில் ஒரு குடும்பத்தில் விருச்சிக ராசி மருமகள் இருந்தாங்கன்னா அவங்க அந்த மாமனார் மாமியாரை தன்னுடைய தாய் தந்தையரை போல கவனித்து கொள்வார்கள். இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த விருச்சிக ராசி மருமகள் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு அந்யோன்யமாக இருப்பாங்க. தன்னுடைய வீடு ஏதோ நம்ம வேறு இடத்துக்கோ வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லாமல்
தன்னுடைய வீடு, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சகோதர சகோதரிகள் அப்படின்னு எல்லோரையுமே மிக அன்போடு அரவணைப்பவர்கள் அந்த விருச்சிக ராசி அன்பர்கள். அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 2 வருடமா சொல்லலாம், 2 வருடமாக, ஒரு 1.5 வருடமாக ஏதோ ஒரு மனசுல ஒரு நெருக்கடி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தொழிலில் தேவையில்லாத தடங்கல்கள். எந்த அளவுக்கு நானும் நிறைய ஒரு முயற்சி செய்து பார்க்குறேன், ஆனாலும் அந்த தொழிலில் எனக்கு தேவையான வருமானம் வரமாட்டேங்குது. வருமானம் வருது, ஆனாலும் எனக்கு தேவையான அளவுக்கு இல்லை. ஏன்னா நான் கொஞ்சம் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறேன், அடுத்து பார்த்திங்கன்னா அந்த டெவலப்மெண்ட் மூலமாக வேறு ஏதாவது கிளைகள் ஏற்படுத்தணும்னு பார்க்குறேன், ஆனால் என்னால் முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தொழிலில் ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு மன துன்பம், இப்படி ஏதோ ஒரு குழப்பங்கள் இருந்து கொண்டே நிற்கக்கூடிய நேரமாக தான் கடந்த காலத்தில் இருந்திருக்கு. இப்போ இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற செவ்வாய், ஏற்கனவே 3ஆம் இடத்துல இருக்கும்போது உச்சம் வேற பெறாரு. அப்படி இருக்கும்போது அவருடைய பலன் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு என்ன தேவை? ஏன்னா அவருடைய வீடு இல்லையா, அந்த விருச்சிக ராசி என்பது அவருடைய வீடு. அந்த ராசி அன்பர்களுக்கு தான் முதல்ல அவருடைய பலனை கொடுப்பார். இப்போ நம்ம ஏதோ ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம், நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கு, நம்ம வேற ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம். அந்த வேற ஒரு வாடகை வீட்டில் இருந்தாலும் தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை, என்ன செஞ்சு கொடுக்கணும், அவர்கள் சுகமாக இருக்கிறார்களா, இல்லை தன்னுடைய வீட்டில் ஒரு அசௌகரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம எப்போதுமே நினைத்து கொண்டிருப்போம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கிரகங்களும் எந்த இடத்தில் இருந்தாலும் கூட தன்னுடைய சொந்த வீட்டில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான ஒரு பலன்களை முதல்ல கொடுப்பார். இப்போ அந்த ராசி அதிபதியாகப்பட்டவர் அந்த செவ்வாய் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தனக்கு உண்டான அதிபதியான அந்த விருச்சிக ராசிக்கு மிகுந்த ஒரு நல்ல நேரத்தை தான் கொடுக்க போறாரு சொல்ல போகிறோம். இந்த முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் இதுவரைக்கும் செய்த முயற்சிகள் எல்லாமே தடைபட்டாலும் இந்த 40 நாட்கள் மிக வேகமாக உங்களுடைய முயற்சிகள் அடுத்து என்ன செய்யணும், அடுத்து நம்ம என்ன செய்யணும். செவ்வாய்ன்றவர் மிக அதிவேகமான கிரகம், அதே சமயத்தில் மிகவும் ஒரு சூடான கிரகம். அந்த அளவுக்கு இவர்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்தாலும் அது உடனே ஒரு சரி பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ஏன் அப்படி அந்த மாதிரி இருக்க போது? இவருடைய பார்வை 4ஆம் பார்வையாக அந்த குரு பகவான் மீது படுது. அந்த குரு 6ஆம் இடத்துல இருக்கிறார். மேடம் 6ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் மறைவு ஸ்தானம் தானே, அவர் அதுவும் ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியில் இருக்கிறாரு, எங்களுக்கு எப்படி நன்மையை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னோன்னா, இந்த ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவை தான் இந்த செவ்வாய் பகவான் இந்த 40 நாட்கள் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருப்பாரு. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் தன்னுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன பண்ணணும், தொழிலில் தடைகளா அதை முதல்ல விளக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வேலை இல்லாமல் நிறைய அவதிப்பட்டிருப்பீங்க. எந்த நேரம் பார்த்தாலும் எனக்கு ஒரு வேலை கிடைக்கல, சும்மா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வேலைக்கு போகிறது, திரும்ப உடனே வேலையை விட்டு வெளியில் வந்துடுறது, அடுத்து இன்னொரு கம்பெனிக்கு போகிறது, இப்படி தன்னுடைய வேலையில் மாற்றம் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறீங்க. கடந்த ஒரு 2 வருடமாக கிட்டத்தட்ட ஒரு 5 கம்பெனி ஏறி இறங்கியிருப்பீங்க விருச்சிக ராசி அன்பர்கள். இது வரைக்கும் அந்த மாதிரி இருந்த அந்த அலைச்சல்கள் எல்லாமே குறைய போகுது. இந்த டயத்தில் நீங்கள் வெளியூரில் சென்று நீங்கள் வேலை முயற்சி செய்தீங்கன்னா அது பெர்மனண்ட் ஆகிறதுக்கு, நிரந்தர வேலையை ஆகுவதற்கு உங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்க போகுது. அதே சமயத்தில் நிரந்தர வருமானம், நீங்கள் இந்த குருன்றது பார்த்தீங்கன்னா மிகுந்த வருமானம், ஒரு லட்சக்கணக்கான பணம், அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பணத்தை தரக்கூடிய ஒரு கிரகமாக தான் இந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு மங்கள கிரகங்களாக இந்த 40 நாட்கள் காட்சியளிக்க போகின்றன. அடுத்து இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய குடும்பத்தில், அதாவது கல்யாணம் ஆயாச்சு, எனக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளிலிருந்து நான் மீண்டு வருவேனா, நான் ஒரு லோனுக்காக ட்ரை பண்ணேன், ஆனாலும் எனக்கு அந்த லோன் கிடைக்கவே இல்லை, எப்படியாவது நான் சம்பாதிச்சு அந்த லோனை கட்டிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனாலும் ஏதோ ஒரு பிரச்சனையினால் அந்த லோன் தள்ளி போய்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் எதற்காக அந்த லோன் நான் கேட்குறேன்னா என்னுடைய வீடு கட்டுவதற்கு. இப்படி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஒரு லோன் வாங்குறது
வாங்குறதுக்கு, இல்லை ஒரு வியாதி சரியாகுவதற்கு, ஒரு ஆப்ரேஷனுக்கு உண்டான அமௌண்ட், இப்படி எதுவுமே கிடைக்காம நீங்கள் கடந்த காலத்துலலாம் மிகுந்த ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கிறீங்க. இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம்தான். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கடன்கள் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் யார்கிட்ட கடன் கொடுத்தீங்களோ, இது வரைக்கும் பல வருடமாக ஒரு நண்பர்கிட்ட நீங்கள் கடன் கொடுத்துருப்பீங்க, அது வாரா கடனாகவே இருந்திருக்கும். இப்போதான் இந்த 40 நாட்கள் தான் நீங்கள் அந்த கடன்கள் எல்லாமே வசூலிக்கின்ற நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் வியாதியில் இருந்திருப்பீங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். இந்த கருப்பை கோளாறு, அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சியில் பெண்களாக இருந்தீங்கன்னா பீரியட்ஸ் ப்ராப்ளம் நிறைய இருந்திருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே அந்த செவ்வாயினுடைய பார்வையின் மூலமாகவும் குருவோடைய பார்வையின் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு சிறந்த மருத்துவ ஆலோசனை கிடைப்பதற்கும், குழந்தை பேருக்காக முயற்சி செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேரு கிடைப்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த 40 நாட்களில் இந்த 40 நாட்களில் திருமணம் செய்யலாமா, நாங்கள் திருமண முயற்சிகள் இருக்கலாமா, தை மாதம் பிறந்துருச்சு, என் பையனுக்கு ஒரு 2 வருஷமாக நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன், நான் பண்ணலாமா அப்படின்னா இந்த 40 நாட்கள் அந்த திருமண முயற்சியில் எதுவுமே ஈடுபடாதீங்க. ஏன்னா திருமண முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய 6ஆம் மறைவு ஸ்தானத்திற்கு உண்டானபதி அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய், அவர் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். இப்போ செய்யக்கூடிய அந்த திருமண சம்பந்தங்கள் எல்லாமே தேவையில்லாத பிரச்சனைகளில் தான் கொண்டு போய் முடியும். அதனால இந்த 40 நாட்கள் திருமணம் சம்பந்தமான எந்த முடிவுகளும் எடுக்க வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்கள். வீடு கட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா லோன் வாங்கணும், லோன் மாத்திரம் வாங்கி வச்சுக்கோங்க. வீடு கட்டுறத இந்த 40 நாட்கள் கழித்து நீங்கள் ஆரம்பித்தா போதும். அந்த 40 நாட்கள் கழித்து நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய வீடாகப்பட்டது மிக விரைவாக, எந்த அளவுக்கு அந்த வீட்டினுடைய முயற்சிகள் உங்களுக்கு எப்படி தேங்கி கிடைக்கிறதோ அது எல்லாமே இந்த 40 நாட்கள் மிக விரைவாக நடைபெறும். அந்த இதெல்லாம் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 40 நாட்கள் கழித்து நீங்கள் அதை ஆரம்பித்து மார்ச் 15க்கு மேலே நீங்கள் அதை ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய இல்லம் ஒரு கனவு நிறைந்த ஒரு இல்லம் ஒரு நிறைவேறும் ஒரு நாளாக தான் இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை, எந்த அளவுக்கு நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறீங்களோ உங்களுடைய வாழ்க்கை தரம் ஒருபடி முன்னேறி, எந்த அளவுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, என்ன செஞ்சாலும் எனக்கு பிரச்சனைகள் முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு மட்டும் இந்த காலகட்டத்தில் இந்த 40 நாட்கள் நீங்கள் சஷ்டி விரதம் இருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா வழிபாடு செய்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குருமங்கள யோகமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் யோகமாக தான் இருக்கும். இது வரைக்கும் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொதுவான கோச்சார பலன்கள், கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் பெயர்ச்சி ஆகும்போது நம்ம எந்த மாதிரியான பலன்கள் இருக்குன்றதை நம்ம சொல்லியிருக்கிறோம். இது அவங்கவுங்க ஜாதகப்படியும் தசாபுத்தி முக்கியமானது. அந்த தசாபுத்தி தான் உங்களுடைய ஜாதகத்தை நிர்ணயிக்கும் அளவுகோலாகும். அந்த தசாபுத்தி படி தான் உங்களுடைய பலன்களும் முழுமையடையும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.